தங்கச்சி எப்படி தான் தூக்குவியா? நீ தங்கச்சி எப்படி தான் தூக்குவியா? Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Let's Go Holidays presents Behind Woods Youth Meet and Greet. Powered by Naturals, world's fastest growing salon chain, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plot. Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayaltharum Ayurveda. டிரெக்டட் பை கென் கருணாசன் போட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் கென் கேங். இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் இந்த படமே என்னால் பண்ணியிருக்க முடியாது. அவனுங்களால மட்டும். இவன் என் ஃப்ரெண்ட் இல்லை ஆக்சுவலாக. இதுலேருந்து தெரியுது நாங்கள் எவ்வளோ க்ளோஸ். கென் கேங்ல கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்களா? கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாது. நோ கேர்ள்ஸ். நோ கேர்ள்ஸ். அது கென் அண்ட் கேங்குள்ளே வராது. அதானே கென், ஏன் நாங்கள் இல்லை அப்படிதான் கேட்பீங்க. அவங்க கூப்பிடல, நாங்கள் போகிறது இல்லை அப்படின்றவர். டக்குன்னு கிளம்புனா நாங்கள் பிலாலில் போய் டீ குடிக்கணும்னு நினைப்போம். இவங்க கிளம்ப வைக்கிறதுக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும். கிளம்பிட்டாங்களான்னு கேக் அடிக்கணும். ஏய் வரணுமாடா உண்மையில் இந்த இரிட்டேஷன் இல்லாமல் ஆக்சுவலி இவன் தான் ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுப்பான். நாங்கள் எல்லாரும் சீக்கிரமாக நாங்கள் போதும் பாய்ஸ் மென்டாலிட்டி பார்த்தீங்களா? இப்படி நான் பேசியிருந்தேன் நான் விட்டுருப்பீங்களா? அந்த மேட்ரு சொல்லிட்டேன். எந்த மாதிரி இல்லை, ரிலீஸுக்கு அப்புறம் இது விட ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று தருவார். அது யாரு? கார் சொல்லிருக்காரா? வில்லாவா காரா? எனக்கு கார் ஓகே. எனக்கு கார் ஓகே. பாஸ்போர்ட்டை கொளுத்துனா ஊருக்கு போவேன். கார் ஓகேவா? Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Let's Go Holidays presents Behind Woods Youth Meet and Greet. Powered by Naturals, world's fastest growing salon chain. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, ஆயுள்தரும் ஆயுர்வேதா. இந்த கேங் எப்படிப்பட்ட கேங் கென்? ஏன்னா டிரெக்டட் பை கென் கருணாசன் போட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் கென் கேங் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ கென் அண்ட் கேங் அப்படின்னு போடும்போது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு தெரியுது. ஸோ எப்படிப்பட்ட கேங் உங்கள் கேங்? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் இந்த படமே என்னால் பண்ணியிருக்க முடியாது. அவனுங்களால மட்டும். இவன் என் ஃப்ரெண்ட் இல்லை ஆக்சுவலாக. நான் முடிச்சிடறேன் ப்ளீஸ். கொஞ்சம் நீங்கள் என்னுடைய இது ஆர்டிஸ்ட் கொஞ்சம் கம்முன்னு இருங்க ப்ளீஸ். ஒர்க் கொலீக் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்னால் இந்த படமே பண்ணியிருக்க முடியாது. இன்றைக்கி வரைக்கும் எனக்காக நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது நாங்கள் இருக்கோண்டா நீ ஒன்று பண்ணுன்னு சொன்னது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதுதான் அந்த கென் அண்ட் கேங். அவனுங்களுக்கான கிரெடிட்ஸ் அதில் கொடுத்தே ஆகணுன்றது தான் எனக்கு இருந்தது. ஓகே, ஏன் கென் கருணாஸ் அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை இவ்வளோ வேல்யூ பண்ணுறாரு? இப்போ நாளை பின்ன நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க ஒரு சுச்சுவேஷன்லனா, பார்த்துக்கலாம் எல்லாம் மாறிடும் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா நாங்கள் இருக்கோம் அது நடந்துடும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸு இருப்பானுங்க, கூடயே பக்கத்துலேயே இருப்பானுங்க. ஸோ அவனுக்கு நிற்கிறது தான் நமக்கான பெரிய ஒரு சப்போர்ட். அண்ட் எனக்கு என்றைக்குமே என் லைஃப்பில் வந்து என்னுடைய ரொம்ப நான் டவுனாகவே என்னை ஃபீல் பண்ணவே வைக்க மாட்டானுங்க. கூடயே இருப்பானுங்க, பார்த்துப்பானுங்க. இவர் வந்து ஆமாம்ல சார், லண்டன்லேருந்து வந்திருக்காரு. இவர் ஆக்சுவலாக வந்து ஃப்ளைட்டு மாதிரி ஹோம் அலோன் மாதிரி வந்துட்டார். இவருக்கு இங்கே ஜாப் திரும்ப போகிறதுக்கு காசு இல்லை, அதனால் வந்துட்டார். ஸோ இவர் சேர்ந்துக்கிறார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில். உனக்கு விருப்பம் இருக்கா இவர் சேர்த்துக்கிறது? இல்லை, சுத்தமாக விருப்பம். ஓகே, இதுலேருந்து தெரியுது நாங்கள் எவ்வளோ க்ளோஸ்ன்னு. ஓகே, அப்படியே வந்து ஒரு நடிக்க வந்து அப்படியே எங்களில் ஒரு கேங்கில் ஒரு ரைட்டர். ஆஹா, சூப்பர். பாய்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறீங்க. கென் கேங்ல கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படினா? நோ கேர்ள்ஸ். நோ கேர்ள்ஸ். கேங் சொல்றோம், எப்படி கேர்ள்ஸ்? ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் கேங் இருக்கும்போது கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கலாமே கேங்கா? டெஃபினட்டா இருப்பாங்க. அதை உடைச்சு விடுறது அதிகம்னு சொல்றேன். கொஞ்சம் இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ அவங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுதான் இப்போ கேட்க வந்தேன். அவங்க ரெண்டு பேரும் கேர்ள்ஸ் தானே, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அது கென் அண்ட் கேங்குள்ள வராது. அவங்கள எல்லாருக்குமே தெரியும், அவங்களும் எல்லாரு கூடயே க்ளோஸ் தான். எப்படி சொல்கிற, சி இது இட்ஸ் நத்திங் டு டேக் இட் ராங். பட் பசங்களாக ஒரு கேங்காக இருக்கிறதுல நிறைய கம்ஃபர்ட் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, டக்குன்னு கிளம்புனா நாங்கள் பிலாலில் போய் டீ குடிக்கணும்னு நினைப்போம். இவங்க கிளம்ப வைக்கிறதுக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும். கிளம்பிட்டாங்களான்னு கேக் அடிக்கணும். அவங்க மூடு ரெடி ஆகி வெளில வரும்போது ஏய் வரணுமாடா உண்மையில் இந்த இரிட்டேஷன் இல்லாமல் வண்டி எடுன்னு சொன்னால் வண்டியை மட்டும் தான் எடுப்பான். இவன் அதுக்கு மேலே கொஸ்டினே கிடையாது, டக்குன்னு போயிட்டு வந்தான். இந்த மாதிரியான கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால. இருங்க, வெயிட் பண்ணுங்க. அனிஷ்மா நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ குற்றச்சாட்டு பெண்கள் மேலே வைக்கிறாரு கென் அவர்கள்.
பெண்கள் மேலே அனிஷ்மா மேலே மட்டும்தான் ஏய் என்ன சொல்லிட்டே இருக்க நீ? அனிஷ்மா சொல்லுங்க அனிஷ்மா. ஒரு பெண் அவங்க கேங்ல ஏன் இருக்கக்கூடாது? பாய்ஸ் கேங்ல கேர்ள் இருக்கிறது பெஸ்ட்ன்னுவீங்களா இல்லை பேட் அப்படின்னு சொல்வீங்களா நீங்கள்? நாங்க 2 பேரும் இருக்கோம். நாங்க 2 பேருக்கு எங்களுக்கு நாங்கள் போதும். நாங்க போதும். பார்த்தீங்களா, உங்களுக்கான கண்டென்ட்டே தரமாட்டாங்க. தேர் வெரி கிளவர், வெரி குட். தே ஓன்ட் கிவ் யூ. நீங்கள் இப்போ என்ன நினைப்பீங்க, அதானே கேன் ஏன் நாங்கள் இல்லை அப்படி தான் கேட்பீங்க. அவங்க கூப்பிடல நாங்கள் போகிறது இல்லை அப்படின்றவர். இல்லை நாங்கள் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் அது எங்களை ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு. பட் இட்ஸ் ஓகே. யா பாய்ஸ் மென்டாலிட்டி. பார்த்தீங்களா? இப்படி நான் பேசியிருந்தா நான் விட்டுருப்பீங்களா? men என்ன இப்படி உமன் அப்படின்னு சொல்லி தான் விட்டுருப்பீங்களா? என்னென்ன பேசியிருப்பீங்க? ஓகே இட்ஸ் ஓகே. ஏங்க நீங்க இப்ப டீடைல்டா சொன்னீங்க, நாங்க ஒரு வார்த்தையில முடிச்சிட்டோம். ஓகே அனிஷ்மா நீங்க சொல்லுங்க. கென் அவர்களை உங்க கேங்ல சேர்த்துக்கிறது செகண்ட் திங். உங்க கேங்ல பாய்ஸ் இருந்திருக்காங்களா? நம்ம சேர்த்துருக்கோமா பாய்ஸை? எனக்கு பாய்ஸ் பாத்தீங்களா தம்பி, இங்க பாருங்கப்பா. ரொம்ப நல்ல விஷயம். ஆல் தி பெஸ்ட். பெண்கள் கேங்ல பாய்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் கேங்ல ஏன் பெண்கள் இல்ல? அதான்க்கா நான் இப்போ சொல்ல வரல, கொஞ்சம் அதிகமான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணுறதுலன்றனால நாங்கள் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் போயிடுவோம். ஆக்சுவலி இவன் தான் ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுப்பா. ஆக்சுவலி கம் ஆன். நாங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துடுறோம். நாங்கள் தான் என்ன வெயிட் பண்ணிருக்கோம் லைக் பண்ணுறது. அந்த மேட்ரு சொல்லட்டா? எந்த மாதிரி? மேட்ரு சாரி மேட்ரு. ஒரு டப்பிங். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு கேங்கில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறீங்கள, நம்ம வந்து ஒரு டைரக்டர், ஒரு டப்பிங். ஓகே வந்துடுங்க, நாளைக்கு 11 o'clock டப்பிங். 12:30 வரைக்கும் உட்காந்துருக்கோம், ஃபோனே வரல. அதாவது எங்களை ஒரு மனுஷனாக மதிச்சு, ஐயோ வர லேட்டாக, ஒரு பதட்டமே இல்லை, வந்து நின்று தூங்கிட்டோம் அப்படின்றாங்க. இவங்களை கேங்கில் சேர்த்துருந்தா படமே நடந்திருக்காது. மதியானம் வருவாங்க அப்படியே பொறுமையாக. ஆனால் அவர் தான் லேட்டாக வருவார் நீங்கள் சொன்னீங்களே. ஐ மீன் ரெடி ஆயிட்டேங்க. ரெடி ஆகி லேட்டாக வருவார். நாங்களும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோங்க. ஓகேக்கா. ஓகே சூப்பர். ஸோ உங்கள் கான்டென்ட் வாட்ச் ரொம்ப நல்லா இருக்குடா. தேங்க்ஸ். நைஸ் வாட்ச். எவ்வளோ இருக்கும் அந்த வாட்ச்? 1 lakh? இல்லை இது ஒரு கிஃப்டா எனக்கு. அதான் நான் விஷயம். சும்மா நான் ஏன் சொல்ல போறேன், காலையிலே பார்த்துட்டேன் வாட்ச. காரணம் இருக்குன்னு தெரிஞ்சது அப்பவே. யார் கொடுத்தா அந்த கிஃப்ட்? ஏய் நைஸ் வாட்ச். எனக்கு தெரியும் போலயே யார் கொடுத்தா அந்த வாட்ச்னு. நான் தான் கொடுத்தேன். நீங்க தான் கொடுத்தீங்க? நான் தான் கொடுத்தேன். பரவாயில்லையே, டைரக்டர் இப்பலாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கிஃப்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் இப்போ சொல்லலாம் சொல்லாமா எப்படி இருக்காங்க பாருங்களேன். நானே பில்டப் பண்றேன். ஏய் ஒரு வாட்ச் நல்லா இருக்குடாப்னா, ஐயோ டேய் தேங்க்ஸ்டா வாட்ச்க்கு அப்படி சொல்றான்னு பார்த்தா இல்ல ரிலீஸுக்கு அப்புறம் இது விட ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று தருவாரு. அது யாரு? வாவ் காரா? கார் சொல்லிருக்காரா? ரிலீஸ் வில்லா கார். வில்லாவா காரா? எனக்கு கார் ஓகே. எனக்கு கார் ஓகே. பாஸ்போர்ட்டை கொளுத்துனா ஊருக்கு போவேன். கார் ஓகேவா? சரிடா இந்த சரி சொல்லுங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கடா இங்க டப்புன்னு. இப்போ நாங்கலாம் தூக்கிட்டு ஓடுறோம் ஹாஸ்பிடலுக்கு. நீ எப்படி இருப்ப? ஆக்ஷன் நீங்க சொல்றீங்க, அவர் நடிக்க போறாரு, நான் மயங்கி விழ போறேன். ஓகே சீரியஸா நடி. சீரியஸ். ஓகே ரெடி. டைரக்டர் கேன் கம் ஆன். ஐயோ அவெல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் பயமாயிடும். ஓகே ஆக்ஷன். ஒரே நிமிஷம் கட் பண்ணுங்களேன். நீ வந்து தங்கச்சி எப்படி தான் தூக்குவியா? நீ தங்கச்சி எப்படி தான் தூக்குவியா? ஐயோ ஓகே சூப்பர் சூப்பர், வெரி நைஸ், வெரி ஸ்போர்ட்டிவ். நான் சொன்னல என்னை நம்பி வரும்போது இது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தண்டமாக இருக்கீங்க சும்மாவே இருக்கீங்கன்னு சொன்னல, நிறைய கேட்டது இவன் தான். இவன் இந்த படத்தில் நடிச்சிருக்கான். இவனை ஒரு ஆக்டராகவும் சரி ஒரு லிரிக் ரைட்டராகவும் 2-3 பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கான். அதில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக என்னை இவன் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்கான். அதெல்லாம் நான் ஜென்யூன்லி இதெல்லாம் ஏன்டா தனியாக சொல்ல மாட்டேன். பாருங்க, அதுக்கு தான் நாங்கள் இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். சூப்பர். எஸ் ஈஸ்வர் அவர்கள் நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு வயசு ரொம்ப பெருசு. நீங்கள் வந்து என்னன்னா நீங்கள் வந்து அந்த மீம்ஸ்லலாம் பார்ப்பீங்களே ஒரு 19 to 27 ஒரு கேங் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேங். நாங்களாம் அந்த 19, இவர் தான் 27. அந்த மாதிரி ஒரு கேங். கிளக்கட்டை 27 இல்லை 28, நாங்களாம் 24. ஆவலடா ரொம்ப ஏஜ்டு ஆக்சுவலாக. சரி ஓகேடா. ஓகே பஸ்ஸர் ரவுண்ட் பாடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் எஸ் ஈஸ்வர் அவர்கள் சொல்லுங்க, ஹவ் ஹாப்பி ஆர் யூ? பிகாஸ் நீங்கள் 6 வருஷமா என்னோட உழைப்பை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்காரு அவர் அப்படின்னு. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே கென்னு தெரியும். பட்டு கென் வந்து ஒரு விஷயம் பண்ணுறான், ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னா அவன் ஒரு எக்ஸைட்மெண்ட் தருவான். அதுவே நமக்கு இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். இன்னும் இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான். லைக் கென்னுமே கம்போஸ் பண்ணுவான், லிரிக் எழுதுவான், அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. அப்படி பண்ணுறப்ப கென்னு ஒரு விஷயமும் நம்மக்கிட்ட எங்ககிட்ட தான் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே வேர்ல்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவன் பண்ணுற விஷயம், அவனை என்கரேஜ் பண்ணுற விஷயம் நாங்கள் தான்.
ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் பார்ப்போம். நாங்கள் பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிறோன்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். ஓகே ஆன்ட்டிக்கோ அங்கிளுக்கோ கருணாசங்களுக்கோ காட்டுவோம். லைக் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆகுது. இன்னொன்று கென்னுக்கிட்டேருந்து இப்போ எங்கள் கிட்டேருந்துலாம் அவன் கற்றுக்கிட்டான், சார் கிட்டேருந்துலாம் வெற்றி சார் தனு சார் கிட்டலாம் கற்றுக்கிட்டான். இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். லைக் ஏஜில் வேணால் நான் பெரியவனாக இருக்கலாம், ஆனால் நான் தான் இவங்ககிட்டேருந்து அதிகமாக கற்றுக்கிட்டேன். லைக் டைரக்ஷனாக இருக்கட்டும், ஈஸ்வர் இது நடிக்கணும், எனக்கு நடிக்கிறது ப்ராசஸ்ஸை மார்க் ஷூட்டில் என் நண்பன் தான் 3 ஹீரோயின் கேரக்டர் என் நண்பன் தான் நடிப்பான். இது நான் உண்மையை சொல்கிறேன், எந்த ஹீரோயினும் இவனுக்கு ஈக்குவலாக இன்னும் நடிக்கல படத்தில். நான் நடிச்சுட்டு சொல்ல ஈஸ்வரை வச்சு நடிச்சுனா இதை விட நான் சொன்னேன் முதல்ல, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி ஹீரோயின் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யோசிச்சுட்டே இருந்தோம், இங்கே பாரு அடுத்த வாரம் ஃப்ராக் வாங்குகிறோம், ஷேவ் பண்ணுறோம், நீ நடிச்சிரு என்ன ஆனாலும் பார்த்துப்போம் அப்படின்னு. இவன் வந்து டேய் என்ன சீரியஸாக, ஏன்னா 3 ஹீரோயின் கேரக்டர் அவன் தான் நடித்தான், நீ ஒன்றால் தான் புல் ஆஃப் பண்ண முடியலடா, நீயே ஹீரோயினாக நடிச்சிரு அப்படின்னு சொல்லி. நான் இவனுக்கு விளையாடுறாங்க நினச்சா சீரியஸாக ஒரு டைமுக்கு அப்புறம் சீரியஸாகவே பேசுகிறான். டே இல்லைடா இதுதான் பண்ணி அவர் யாரும் கிடைக்க மாட்டாங்கடா சொல், டே ப்ளீஸ்டா இப்பெல்லாம் விளையாடாதீங்கடா தப்பாக இருக்குடான்ற வேறு மாதிரி போயிடுச்சு. அண்ட் தென் ஃபைனலி இவங்கெல்லாம் கிடச்சிட்டாங்க, செம ஹாப்பி. ஸோ லைக் தட் சின்ன வந்ததும் சரி ஹீரோயின்ஸும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி இருக்கிறதுலே கென்னன் கேங் மாதிரி தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்பாட்லேயுமே அப்படி தான் ஃபுல்லாக யாருக்கு இவங்ககிட்ட என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. எல்லாருக்குமே ஆக்டிங் இந்த ப்ராசஸ் பண்ணோன்னா இப்போ அனிஷ்மாவுக்கு நீ சொல்லிக் கொடுறான்னு சொல்லிடுவான், சொன்னால் உடனே அனிஷ்மா பண்ணுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் கிடையாது, டேரக்டரை சொல்லணும் அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ப்ராசஸ் பண்ணது தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப கென்னிக்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டப்ப இந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், இந்த ப்ராசஸ்லாம் மார்க் ஷூட்டில் எடுக்கிறதா இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது ப்ராசஸே கென்னால் தான் தெரியும் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு கம்போஸ் பண்ண தெரியும், லிரிக்கல் தெரியும், பட் சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு சினிமா தவிர கென்னுக்கு எப்படியோ அதே தான், எனக்கு சினிமா தவிர வேறு எதுவும் வரல தெரியல. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய கென்னோட நிறைய கண்டிப்பா அதே எப்பயும் இந்த லைஃப்ல எப்படி ஃபுல்லா கென் கூட இருக்கணும், அதே மாதிரி சினிமாலயும் கென் கூட கடைசி வரைக்கும். சோ கியூட். ஸோ அடுத்தபடியாக ஒரு மீம் செக்மெண்ட் இருக்க போகுது, ஒரு மீம் வீடியோ வரப்போகுது. அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சார் கலையரசி இது அனிஷ்மா அவர்களுக்கு தான் ரொம்ப கனெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இது எல்லாரும் எனக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி கூட எனக்கு ஷேர் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். ஓகே ஸோ அடுத்த பிக்சர். எஸ் ஜாவா சுந்தரேசன் அவர்கள் மாதிரி வளர்ச்சி பயங்கரமா இருக்கே கென். இல்லை இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு பார்த்தே பழக்கமாக்கா. எனக்கு ஒரு மீன் பார்க்கும்போது அதை நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. உண்மையில் நமக்கு தான் மீன் போடுறாங்களான்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹாப்பி தான். இதெல்லாம் நமக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம லைஃப்பில் நடக்கணும்னு. அப்படி இருந்த ஒரு ட்ரீம் நடக்கும்போது உண்மையில் நம்ப முடியல, டு பி ஆனஸ்ட். கண்டிப்பாக, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு இல்லையா? ஸ்டைல் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியுதா இந்த மாதிரி நம்ம எல்லா துறையிலையும் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி? இல்லை, நான் தனியாக இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப தோணும். எனக்கு எப்படி இது நடந்துச்சுன்ற டவுட் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நான் சில இடங்கள் இருக்குது படத்தில், அதை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு இன்டென்ஷனில் சொல்லுவாங்க, அந்த இன்டென்ஷனில் தான் நானும் ஷூட் பண்ணியிருப்பேன். பட் அது எப்படி நம்ம பண்ணோன்ற கொஸ்டின் எனக்கு இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் கடவுளுடைய பிளெஸிங்ஸ். சூப்பர். எஸ். அண்ட் வெற்றிமாறன் சார் படம் பார்த்தாரா? இல்லை இன்னும் யாருமே பார்க்கல. படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் முடியல. ஸோ அது முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அப்படி. நீங்கள் டிரெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்லியிருப்பீங்களா வெற்றிமாறன் சார்? அவரோட ஒப்பீனியன் என்னவாக இருந்தது உங்கள் விஷயம்? இல்லை சார், மொமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. படமாக ரொம்ப ஹாப்பியான ஒரு ஜோனில் இருக்குது. நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியான்னு கேட்டார். நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் சார்ன்னு சொன்னேன். அப்போ நீ டைரக்ட் பண்ணுன்னு சொன்னார். ஓகே சூப்பர். அந்த ராஜன் வகையாரா பண்ணார், நீங்கள் ப்ரீக்வல் அதில் இருக்கீங்க, சின்ன ராஜனா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது என்னாச்சு? ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்? அது கண்டிப்பாக நானும் உங்கள் எல்லாரும் மாதிரியும் வெயிட் பண்ணுறேன் அந்த ப்ராஜெக்ட் நடக்கணும்னு. ஹோப்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே எஸ். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு தெரிய வேண்டியது, நீங்கள் வந்து தனுஷ் சார் குருவாக சொல்வீங்க. எஸ்டிஆர் சாரோட பர்ஃபார்மன்ஸஸ் அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய போஸ்டரில் படத்துலலாம் ரெஃபரன்ஸாக பார்க்க முடிஞ்சுது. அது என்ன காரணம்? இல்லை, அது காரணம் என்னென்னா, நான் சின்ன வயசில் பெரிய எஸ்டிஆர் ஃபேன் தான். இப்போது அதான் எனக்கு குரு இவங்க எல்லாரும் தான். ஆனால் நான் சினிமாவில் நிறைய ஆக்டர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அதில் நான் ஃபஸ்ட்டு பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஆக்டர் வந்து சிம்போனன் தான். ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு வந்து எங்கள் அப்பா கூட நடிக்கிற படங்கள் தான் அதிகமாக தேட்டர் கூப்பிட்டு போவாங்க சின்ன வயசில். அப்படி கூப்பிட்டு போகும்போது அப்போ குத்துப்படம்லாம் பார்த்தப்போ தான் நான் பயங்கரமான ஃபேன் ஆகிட்டேன். அவர் கர்ச்சிப் கட்டுறதா இருக்கட்டும், இங்கே வந்து அந்த நைக்கு டிக்கு மாதிரி ஒன்று இங்கே போட்டுப்பார், அதுக்கப்புறம் கையில் கட்டுற இந்த பேண்டு, இதெல்லாம் வந்து நமக்கு ஹீரோ ஆகணும்லாம் அப்போ ஆசை இல்லை, பட் இதெல்லாம் கட்டி பார்த்துக்கணுன்ற ஆசை இருக்கும். ஓகே சூப்பர். ஸோ அடுத்து வந்து மீம் ஒன்று போட்டுடலாம். ஓவர் டு ஏவி.
ஓகேங்க, சொல்லுங்கங்க. கென் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நல்லா நடக்கும், போட்டு வெளுத்துருவார் போட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா ஃபீல் பண்ணியிருக்காரா இந்த மாதிரி விஷயம்? ஒரு 1 வீக் பேக்கு மொத்தமாக படத்தை முடிச்சுட்டு லைக் இதுதான் படம்ன்ற மாதிரி காட்டும் போது சொன்னார், இது எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுன்ற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன், இல்லை எனக்கும் அது தெரியல அப்படின்னு. இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்ற மாதிரி அப்ரிஷியேட். ஒரு அப்பாவா என் லைஃப்பில் அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் அது இந்த படம் தான் ஆக்சுவலாக. ஓகே, சூப்பர். எஸ் எஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொமோஷனை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. பிஹைண்ட் பிரசன்ஸ் யூத் மீட் அண்ட் கிரீட். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சென்னை சமிர்தா, ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். ஈஸியாக படிங்க சாலரியோட. லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், ட்ராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர்ட் பை Naturals, world's fastest growing salon chain. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Howda Pay, powered by Workavi, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Lexco Holidays presents Behind Woods Youth Meet and Greet. Powered by Naturals, world's fastest growing salon chain, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plot. Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayil Tharum Ayurveda.